மேஷம் ராசிக்காரர்களே, மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கப் போகும் சக்தி நிறைந்த காலமாக இருக்கிறது. இந்த மாதம் சாதாரண மாதம் இல்லை. உங்களுக்குள் இதுவரை உறங்கி கிடந்த தைரியம், தீர்மானம், ஆற்றல், ஆட்ட மனப்பாங்கு இவையெல்லாம் ஒரே நேரத்தில் விழித்தெழும் காலம் இது. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் கிரகம். செவ்வாய் என்பது செயல், வீரியம், தைரியம், வேகம், முன்முயற்சி என்பவற்றை குறிக்கும். அந்த செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நேரடியாக செயல்பட தொடங்குகிறது. இதனால் நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு பெரிய விஷயம் வெளிப்படையாக உருவெடுக்க ஆரம்பிக்கும் சூழ்நிலை உருவாகிறது. மேஷம் என்பது முதல் ராசி, ஆரம்பத்தை குறிக்கும் ராசி. எதையும் துவங்கும் சக்தி உங்களுக்கே அதிகம். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் துவங்குவதை விட அதை முடிக்கும் பொறுமை குறைவாக இருக்கும். இந்த மார்ச் மாதம் அந்த குறையை சரி செய்யும் மாதமாக இருக்கும். உங்கள் மனதில் ஒரு புதிய தீர்மானம் உருவாகும். இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி உங்களுக்குள் பிறக்கும். அது தொழிலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், குடும்ப முடிவாக இருக்கலாம். ஆனால் அது சிறிய மாற்றம் அல்ல, உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய முடிவு. குறிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக உங்களை மதிக்காமல் பார்த்தவர்கள் திடீரென உங்கள் திறமையை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பு இப்போது வெளிச்சத்துக்கு வரும். மேலதிகாரிகளின் பார்வை உங்கள் மேல் திரும்பும். பதவி உயர்வு, பொறுப்பு மாற்றம், புதிய வாய்ப்பு இவற்றில் ஏதாவது ஒன்று திடீரென உங்கள் முன் வந்து நிற்கும். அது உங்களுக்கு முதலில் அதிர்ச்சியாக இருக்கும். இது உண்மையா என்று நீங்கள் உங்களையே கேட்கும் நிலை வரும். தொழில் செய்பவர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். மார்ச் மாதத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது புதிய முயற்சி உங்கள் கதவை தட்டும். ஆனால் மேச ராசிக்காரர்களின் இயல்பான அவசரம் இங்கு சோதிக்கப்படும். உடனே முடிவு எடுப்பது நல்லதா அல்லது 2 நாட்கள் யோசித்து முடிவு எடுப்பதா? இந்த இடத்தில் உங்கள் புத்திசாலித்தனம் முக்கியம். செவ்வாய் உங்களுக்கு தைரியம் தரும், ஆனால் அதே சமயம் அவசர முடிவும் தரலாம். ஆகவே ஒவ்வொரு ஆவணத்தையும் கவனமாக பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொண்டு முன்னேறினால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உரையாடல் நடக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு விஷயம் வெளிப்படும். அது கணவன் மனைவி இடையே இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் இடையே இருக்கலாம், சகோதரர்கள் இடையே இருக்கலாம். ஆரம்பத்தில் சிறிய வாக்குவாதம் போல தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு தெளிவை உருவாக்கும் உரையாடலாக மாறும். பல வருடங்களாக இருந்த குழப்பம் இந்த மாதத்தில் தீர ஆரம்பிக்கும். நீங்கள் மனதை திறந்து பேசினால் உறவு வலுப்படும். கோபத்தில் பேசினால் தற்காலிக பிளவு ஏற்படும். தேர்வு உங்களுடையது. பணம் சம்பந்தமாக இந்த மாதம் ஒரு முக்கிய சுழற்சி. எதிர்பாராத செலவு வரும், அதே நேரத்தில் எதிர்பாராத வருமானமும் வரும். இது உங்களை சிந்திக்க வைக்கும். நான் எப்படி பணத்தை கையாள்கிறேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். இதுவரை சேமிக்காமல் செலவு செய்திருந்தால் இப்போது சேமிக்க வேண்டும் என்ற உணர்வு உருவாகும். முதலீடு செய்ய நினைத்திருந்தால் சரியான ஆலோசனையுடன் முன்னேற வேண்டும். வேகமாக லாபம் தரும் என்று சொல்லப்படும் விஷயங்களில் குதிக்காதீர்கள். மெதுவாக திட்டமிட்டு செல்லும் வழியே உங்களுக்கு நன்மை தரும். ஆரோக்கியம் பற்றி பேசும்போது மேஷம் ராசிக்காரர்களுக்கு தலை, இரத்த அழுத்தம், உடல் சூடு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. செவ்வாய் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது உடலில் சூடு கூடும். அதனால் உணவில் கட்டுப்பாடு அவசியம். அதிக காரம், அதிக கோபம் இரண்டும் சேர்ந்து உடலையும் மனதையும் சோர்வடைய செய்யும். காலை நேரத்தில் சிறிய உடற்பயிற்சி, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, சூரியனை நோக்கி நன்றி கூறும் பழக்கம் இவை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். இந்த மாதத்தில் ஆன்மீகமாகவும் ஒரு விழிப்பு ஏற்படும். திடீரென நீங்கள் கோவில் செல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பு தரும். செவ்வாய்க்கிழமை ஒரு சிறிய தீபம் ஏற்றி உங்கள் மனக்கோரிக்கையை அமைதியாக சொல்லுங்கள். அதிசயமாக மன அமைதி கிடைக்கும். கோபம் குறையும், முடிவுகள் தெளிவாகும். முக்கியமாக மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சோதனை மாதம் அல்ல, அது ஒரு விழிப்பு மாதம். நீங்கள் எவ்வளவு தைரியமாக இருக்கிறீர்கள் என்பதை வாழ்க்கை உங்களிடம் கேட்கும். பல வருடங்களாக நீங்கள் பயந்து தவிர்த்த விஷயத்தை இப்போது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இந்த முறை நீங்கள் ஓட மாட்டீர்கள், நேராக நின்று பேசுவீர்கள். உங்கள் குரல் உறுதியுடன் இருக்கும். அந்த ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது. நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். யார் உண்மையானவர், யார் வாய்ப்புக்கே நண்பர் என்பதை கண்டறியும் நிலை வரும். சிலர் தானாக விலகுவார்கள், சிலர் இன்னும் நெருக்கமாக வருவார்கள். இது இயற்கையான சுழற்சி, கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு தேவையானவர்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள். காதல் வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு
ஒரு முக்கிய முடிவு நேரம் இது. உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமா அல்லது தெளிவாக பேச வேண்டுமா என்ற குழப்பம் இருந்தால் இந்த மாதம் பதில் கிடைக்கும். நேர்மையாக பேசினால் நல்ல முடிவு, மறைத்தால் பிரச்சனை. மேஷம் ராசிக்காரர்களின் நேர்மையே அவர்களின் பெரிய பலம். அதையே இந்த மாதத்தில் பயன்படுத்துங்கள். மொத்தத்தில் மார்ச் மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் உருவாகும் முன்னிலை காலம். அது வெளியில் நடக்கும் சம்பவமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்குள் உருவாகும் மாற்றமாக இருக்கலாம். ஆனால் இது சாதாரண மாற்றம் அல்ல. உங்கள் வாழ்க்கையின் திசையை திருப்பக்கூடிய சக்தி கொண்ட ஒன்று. அந்த சக்தியை சரியான பாதையில் செலுத்தினால் நீங்கள் உயர்வீர்கள். தவறான பாதையில் செலுத்தினால் சோர்வடைவீர்கள். அதனால் ஒவ்வொரு நாளையும் விழிப்புடன் தொடங்குங்கள். ஒவ்வொரு முடிவையும் சிந்தித்து எடுங்கள். உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் உங்களை முன்னேற்றம் நோக்கி தள்ள தயாராக உள்ளது. அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து உங்கள் மனநிலையில் ஒரு வித்தியாசமான தீவிரம் அதிகரிக்க தொடங்கும். இதுவரை சும்மா பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்கள் திடீரென உங்களுக்கு மிகவும் முக்கியமாக தோன்றும். இதை இப்போதே சரி செய்ய வேண்டும் என்ற உள்குரல் பலமாக கேட்கும். இது சாதாரண உணர்ச்சி அல்ல. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தனது ஆற்றலை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் தருணம் இது. அதனால் உங்கள் செயல்பாடுகளிலும் வேகம், பேசும் முறையிலும் உறுதி, முடிவெடுப்பதிலும் தைரியம் அதிகரிக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கவனம் தேவை. உங்களின் வேகம் மற்றவர்களின் மனநிலையுடன் பொருந்தாமல் இருக்கலாம். நீங்கள் உடனே முடிவு எடுக்க விரும்பும் நேரத்தில் அருகில் இருப்பவர்கள் யோசிக்க நேரம் கேட்கலாம். இது சிறிய முரண்பாடுகளை உருவாக்கும். குறிப்பாக வேலை பகுதியில் குழு வேலை செய்வோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் கருத்து சரியானதுதான் என்றாலும் அதை சொல்லும் விதம் மென்மையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற எதிர்ப்பு உருவாகும். இந்த மாதத்தில் அதிகாரம் சம்பந்தமான ஒரு சம்பவம் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. அரசு அலுவலகம், சட்ட ஆவணம், பதிவு, அனுமதி, வங்கி தொடர்பான விஷயம், இவற்றில் ஏதாவது ஒன்று திடீரென முக்கியமாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு கோப்பு நகர ஆரம்பிக்கும். இதுவரை தடையாக இருந்த விஷயம் தளர ஆரம்பிக்கும். ஆனால் ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள். சிறிய கவனக்குறைவு கூட பெரிய சிக்கலை தரக்கூடும். வீட்டில் மூத்தவர்களின் ஆலோசனை இந்த மாதத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் அனுபவத்தை மட்டுமே நம்பி ஓட விரும்பினாலும் ஒருமுறை பெற்றோ அல்லது பெரியவர்கள் சொல்வதை கேட்டு பாருங்கள். அவர்களின் ஒரு சொல் உங்களுக்கு பெரிய இழப்பை தவிர்க்க உதவும். குறிப்பாக சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பகிர்வு, வாங்குதல், விற்பனை இவை அனைத்திலும் அமைதியான அணுகுமுறை தேவை. பணம் வரவு செலவில் ஒரு சுழற்சி மாறுகிறது. நீங்கள் இதுவரை உழைத்ததற்கான பலன் கிட்ட தொடங்கும் அறிகுறி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பழைய கடன் அல்லது பொறுப்பு நினைவூட்டப்படும். இந்த நிலை உங்களை சற்றே மன அழுத்தத்திற்கு உட்படுத்தலாம். கவலைப்பட வேண்டாம். ஒழுங்கான திட்டமிடல் இருந்தால் இந்த சுமையை நீங்கள் சமாளிக்க முடியும். புதிய வருமான வாய்ப்பு பற்றி யாரோ ஒருவர் பேசுவார். அது முழுமையாக புரியாமல் உடனே குதிக்காதீர்கள். 2 முறை கேட்டு 3 முறை சிந்தித்து பின்னர் முடிவு எடுங்கள். உங்கள் உடல் மொழி கூட இந்த மாதத்தில் மாறும். மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் நடையில் ஒரு நம்பிக்கை, உங்கள் குரலில் ஒரு வலிமை தெரியும். இதுவரை உங்களை லேசாக எடுத்தவர்கள் கூட இப்போது சீரியஸாக பார்க்க தொடங்குவார்கள். இந்த மாற்றம் உங்களுக்குள் இருக்கும் சக்தி வெளிப்படுவதால் தான். அதை அகந்தையாக மாற்றாதீர்கள். தாழ்மையாக வைத்துக் கொண்டால் அது நீண்ட நாள் நிலைக்கும். காதல் மற்றும் உறவுகளில் ஒரு தெளிவு வரும். சிலர் உங்கள் உண்மையான மனதை புரிந்து கொள்வார்கள், சிலர் விலகலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் யாரிடமும் நடிப்பது இல்லை. நேராக பேசுவீர்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை, இதுதான் எனக்கு வேண்டும் என்று தெளிவாக சொல்வீர்கள். இந்த நேர்மை சிலருக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் நீண்ட காலத்தில் அது உங்களுக்கு நன்மை தரும். ஆன்மீக ரீதியாக உங்கள் மனம் தீவிரமாகும். செவ்வாயின் தாக்கம் அதிகரிக்கும் போது கோபமும் அதிகரிக்கலாம். அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் வழிபாடு செய்யலாம். சிவப்பு மலர் அர்ப்பணித்து 1 நிமிடம் அமைதியாக கண்மூடி அமருங்கள். எனக்கு சரியான பாதையை காட்டு என்று மனதில் சொல்லுங்கள். அந்த அமைதி உங்கள் உள்ளத்தை சமநிலைப்படுத்தும். மார்ச் மாதத்தின் இந்த கட்டத்தில் ஒரு பழைய நினைவு மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். அது பழைய நண்பர் ஆகலாம், பழைய வேலை வாய்ப்பு ஆகலாம், அல்லது கடந்த காலத்தில் நிறைவேறாத ஒரு ஆசையாகலாம். அது திரும்பி வருவதன் நோக்கம் உங்களை சோதிப்பதல்ல, நீங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுவதற்காக. முன்பு நீங்கள் பயந்த விஷயத்தை இப்போது தைரியமாக பார்க்க முடியும். முக்கியமாக இந்த மாதத்தில் உங்கள் கனவுகள் கூட சின்ன சின்ன சைகைகளை தரும். இரவில் கனவு தெளிவாக நினைவில் நிற்கும். அது உங்கள் உள் மனம் பேசும் மொழி. அதை அலட்சியம் செய்யாதீர்கள்.
உங்கள் உள்ளுணர்வு இந்த மாதத்தில் மிகவும் கூர்மையாக இருக்கும். யாரை நம்ப வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று உள்ளம் சொல்லும். அதை கேளுங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதத்தின் நடுப்பகுதி உங்களை தயார் செய்யும் காலம். வெளியில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் உங்களுக்குள் ஒரு மாற்றம் உருவாகிறது. அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை உங்கள் கையில் வரும். எதிர்த்து நின்றால் சோர்வு மட்டும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்யுங்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்யுங்கள். உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துங்கள். அப்போது இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சக்தி நிறைந்த காலமாக மாறும். மேஷம் ராசிக்காரர்களே, மார்ச் மாதம் நகரும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் வேகமாக மாறத் தொடங்கும். இதுவரை மெதுவாக நகர்ந்த விஷயங்கள் திடீரென விரைவாக நகரும். நீங்கள் கூட அதற்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் உங்கள் ராசியின் இயல்பு, வேகம், தீவிரம், நேரடி அணுகுமுறை. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி மார்ஸ் உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு போராட்ட மனப்பாங்கை கொடுக்கும். நான் முடிப்பேன் என்ற உறுதி அதிகரிக்கும். இதனால் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒத்திவைத்த ஒரு முக்கிய காரியத்தை தொடங்குவீர்கள் அல்லது முடிக்க தீர்மானிப்பீர்கள். வேலை பார்க்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சோதனை தருணம் வரும். உங்களிடம் அதிக பொறுப்பு கொடுக்கப்படும். ஒரே நேரத்தில் பல பணிகளை கையாள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலர் உங்களை சோதிக்க முயற்சிக்கலாம். உங்கள் திறமை மீது சந்தேகம் காட்டலாம். ஆனால் இந்த தருணம் உங்களை கீழே தள்ள வரவில்லை, உயர்த்த வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் திறமையை நிரூபித்தால் அந்த சந்தேகம் வைத்தவர்களே உங்களை பாராட்ட வேண்டிய நிலை வரும். தொழில் செய்பவர்களுக்கு போட்டி அதிகரிக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். வதந்தி, பின்னால் பேசுதல், தேவையற்ற விமர்சனம் இவை வரலாம். ஆனால் நீங்கள் நேரடியாக எதிர்த்து சண்டை போட வேண்டாம். உங்கள் வெற்றியே பதிலாகட்டும். உங்கள் செயல்பாடுகள் தான் பேசட்டும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த ஒரு தைரியமான முடிவு எதிர்காலத்தில் உங்களுக்கு வலுவான அடித்தளம் அமைக்கும். குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு பேசப்படும். வீடு மாற்றம், சொத்து திட்டம், திருமண பேச்சு அல்லது குடும்ப பொறுப்பு இவற்றில் ஒன்று முன்னிலையாகும். முதலில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இது சரியான நேரமா என்ற கேள்வி எழும். ஆனால் உங்கள் உள்ளம் ஒரு திசை காட்டும். அந்த உள்ளுணர்வை அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் மனம் சொல்லும் விஷயம் பலமாக இருக்கும். பணம் சம்பந்தமாக ஒரு பெரிய சிந்தனை உங்களுக்கு உருவாகும். இதுவரை நீங்கள் சம்பாதித்ததை விட அதை எப்படி பாதுகாப்பது என்பது முக்கியம் என்பதை உணர்வீர்கள். சிலர் புதிய முதலீடு பற்றி யோசிக்கலாம். சிலர் கடனை முடிக்க திட்டமிடலாம். சிலர் புதிய தொழில் முயற்சி பற்றி சிந்திக்கலாம். எந்த முடிவாக இருந்தாலும் அவசரம் வேண்டாம். செவ்வாய் உங்களுக்கு தைரியம் தரும். ஆனால் பொறுமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உடல்நிலையில் சிறிய எச்சரிக்கை உள்ளது. அதிக உழைப்பு, குறைந்த தூக்கம், மன அழுத்தம் இவை சேர்ந்து உடலை சோர்வடைய செய்யும். தலைவலி, கண் எரிச்சல், உடல் சூடு போன்றவை ஏற்படலாம். தண்ணீர் அதிகம் குடிக்கவும், நேரம் தவறாமல் உணவு எடுத்துக்கொள்ளவும். கோபத்தை உள்ளே அடக்காமல் அதை நல்ல வழியில் வெளியிடுங்கள். உடற்பயிற்சி, நடை, தியானம் போன்றவற்றின் மூலம் நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு உண்மை வெளிப்படும். நீண்ட நாட்களாக உங்களுடன் இருந்த ஒருவரின் உண்மையான முகம் தெரிய வரும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இது நல்லதற்காக தான் நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் யார் உண்மையான ஆதரவு, யார் தற்காலிக நிழல் என்பதை இந்த மாதம் தெளிவாக காட்டும். சிலர் விலகுவார்கள். அது இழப்பு அல்ல, சுமை குறைதல். காதல் வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு மனதின் ஆழத்தில் ஒரு தீர்மானம் உருவாகும். உறவை உறுதிப்படுத்த வேண்டுமா, இல்லையெனில் தெளிவாக முடிவு செய்ய வேண்டுமா என்ற கேள்வி வரும். நீங்கள் இனி பாதி மனதுடன் எதையும் செய்ய மாட்டீர்கள். முழு மனதுடன் இருப்பீர்கள் அல்லது முழுவதும் விலகுவீர்கள். இந்த தீவிரம் உங்கள் ராசியின் அடையாளம். ஆன்மீக ரீதியாக இந்த காலத்தில் நீங்கள் தீவிரமாக சிந்திக்க தொடங்குவீர்கள். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்வி கூட எழலாம். ஒரு நாள் திடீரென கோவில் செல்ல வேண்டுமென்று தோன்றலாம். குறிப்பாக முருகன் ஆலயத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்தால் மனதில் இருந்த குழப்பம் குறையும். செவ்வாயின் ஆற்றலை சமநிலைப்படுத்த சிவப்பு கற்பூரம் அல்லது சிவப்பு மலர் அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்யலாம். இந்த மாதத்தில் ஒரு பழைய வாய்ப்பு மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். முன்பு நீங்கள் தவறவிட்ட ஒரு சந்தர்ப்பம் திரும்பி வரலாம். இப்போது அதை நீங்கள் வேறுபட்ட மனநிலையுடன் பார்க்க முடியும். முன்பு இருந்த பயம் இப்போது இருக்காது. அந்த மாற்றமே உங்கள் வளர்ச்சி. மிக முக்கியமாக இந்த கட்டத்தில் நீங்கள் உங்களையே புதிதாக கண்டுபிடிப்பீர்கள். நான் இதை செய்ய முடியாது என்று நினைத்திருந்த விஷயத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்கள் குரல் பலமாகும். உங்கள் கண்களில் ஒரு தீர்மானம் தெரியும். மக்கள் அதை கவனிப்பார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் ஆற்றல் பேசும். மேஷம் ராசிக்காரர்களே, மார்ச் மாதத்தின் இந்த நிலை உங்களை உள்ளார்ந்த முறையில் மாற்றும். வெளியில் நடக்கும் சம்பவங்கள் ஒரு காரணம் மட்டுமே.
உண்மையான மாற்றம் உங்களுக்குள் நடக்கிறது. உங்கள் தைரியம் விழித்தெழுகிறது. உங்கள் பயம் குறைகிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பலமாகிறது. அந்த எண்ணமே இந்த மாதத்தின் மிகப்பெரிய சக்தி. அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் விழிப்புடன் வாழத் தொடங்குங்கள். வேலை பார்க்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளுடன் நேரடி உரையாடல் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் இதுவரை மனதில் வைத்திருந்த கோரிக்கையை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். சம்பளம், பதவி, பொறுப்பு, இடமாற்றம் இவற்றில் ஒன்று முக்கியமாக பேசப்படும். இந்த உரையாடலில் நீங்கள் தெளிவாக பேச வேண்டும். கோபம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்பிக்கையுடன் பேசினால் நல்ல முடிவு உருவாகும். உங்கள் திறமை மறைக்கப்படாது, ஆனால் அதை நீங்கள் தானாகவே முன்வைக்க வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது. ஒரு பெரிய வாடிக்கையாளர் அல்லது புதிய தொடர்பு உருவாகலாம். இது உங்கள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு. ஆனால் ஒப்பந்தங்களில் கவனம் அவசியம். யாராவது மிக அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி உங்களை ஈர்க்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். உடனே கையெழுத்திடாமல் ஒரு நாள் யோசித்து முடிவு எடுங்கள். பொறுமை இந்த மாதத்தில் உங்கள் பாதுகாப்பு கவசம். குடும்ப வாழ்க்கையில் சில உணர்ச்சி தருணங்கள் உருவாகும். நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படையாக காட்டத் தொடங்குவீர்கள். இதுவரை கடுமையாக இருந்த ஒருவர் கூட மென்மையாக மாறுவார். உங்கள் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும். அதனால் உறவுகள் ஆழமாகும். ஆனால் அதே நேரத்தில் பழைய மனக்கசப்பை கிளற வேண்டாம். கடந்ததை நினைத்து சண்டை தொடங்கினால் நல்ல சூழ்நிலை கெடலாம். மன்னிப்பு மற்றும் புரிதல் இந்த காலத்தில் முக்கியம். பணம் சம்பந்தமாக ஒரு பெரிய திட்டம் உங்கள் மனதில் உறுதி பெறும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வியாபாரம் விரிவாக்கம் அல்லது சேமிப்பு திட்டம், இதில் ஒன்று தெளிவாக முடிவு செய்யப்படும். இது நீண்ட கால நன்மை தரக்கூடியது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை செய்து முன்னேறுங்கள். ஒருவராக மட்டும் முடிவு எடுப்பது தேவையற்ற கருத்து வேறுபாட்டை உருவாக்கலாம். உடல்நிலையில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும், ஆனால் அதே நேரத்தில் கோபமும் சற்று அதிகரிக்கலாம். சிறிய விஷயத்திற்கே நீங்கள் அதிகமாக பதில் சொல்லலாம். அதனால் வார்த்தைகளில் கட்டுப்பாடு அவசியம். தண்ணீர் அதிகம் குடிக்கவும், சிவப்பு நிற உணவுகளை அதிகமாக தவிர்க்கவும். அதிக காரம் உடல் சூட்டை கூட்டும். காலை நேரத்தில் சூரிய ஒளியை நேராக பார்க்காமல் மெதுவாக கண்மூடி நன்றி சொல்லும் பழக்கம் மன அமைதியை தரும். இந்த கட்டத்தில் ஒரு மறைமுக போட்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். யாரோ ஒருவர் அமைதியாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு சவாலாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் பாதை நேர்மையானது என்றால் எந்த தடையும் நீண்ட நாள் நிலைக்காது. உங்கள் செயல்கள் உங்கள் பாதுகாப்பு. நண்பர்கள் வட்டத்தில் ஒரு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் உங்கள் பக்கம் நின்று உதவுவார். அது ஒரு வார்த்தை ஆதரவு ஆகலாம், ஒரு ஆலோசனை ஆகலாம், அல்லது நேரடி உதவியாகலாம். அந்த தருணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்வீர்கள். இதுவரை இருந்த மன அழுத்தம் குறையும். காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி ஆழம் அதிகரிக்கும். சிலர் உறவை உறுதிப்படுத்தும் முடிவை எடுக்கலாம். சிலர் மனதில் இருந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவார்கள். இந்த நேரத்தில் உண்மை பேசுவது மிக முக்கியம். பாதி உண்மை பேசினால் பெரிய குழப்பம் வரும். முழு உண்மை பேசினால் தெளிவு வரும். ஆன்மீக ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும். குறிப்பாக முருகன் வழிபாடு உங்களுக்கு மன வலிமை தரும். செவ்வாய்க்கிழமைகளில் சிறிய தீபம் ஏற்றி சிவப்பு மலர் வைத்து பிரார்த்தனை செய்யலாம். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த சக்தி தர வேண்டும் என்று வேண்டுங்கள். அந்த பிரார்த்தனை உங்கள் மனதை சமநிலைப்படுத்தும். மிக முக்கியமாக இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீர்கள். நான் இனி பயப்பட மாட்டேன் என்று. பல வருடங்களாக உங்களை தடுக்க வைத்திருந்த ஒரு பயம் உடையும். அது மனிதரை பற்றிய பயமாக இருக்கலாம், தோல்வி பற்றிய பயமாக இருக்கலாம், சமூக பார்வை பற்றிய பயமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அந்த சங்கிலி தளர தொடங்கும். நீங்கள் தைரியமாக ஒரு படி முன்னேறுவீர்கள். மேஷம் ராசிக்காரர்களே, இந்த காலம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை உருவாகும் தருணமாக இருக்கும். வெளியில் நடக்கும் சம்பவங்கள் முக்கியமல்ல, அந்த சம்பவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பதில்தான் முக்கியம். தைரியம், பொறுமை, தெளிவு இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தியால் மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சக்தி நிறைந்த காலமாக பதியப்படும். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்தால் நீங்கள் எதிர்பார்த்த உயரத்திற்கு அருகில் சென்று நிற்பீர்கள். வேலை பகுதியில் ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் செய்த உழைப்பை யாரோ ஒருவர் திறந்த வெளியில் பாராட்டலாம். ஒரு கூட்டத்தில் உங்கள் பெயர் குறிப்பிடப்படலாம். அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதில் இப்போது சாதகமாக வரலாம். இந்த தருணத்தில் தாழ்மையாக இருங்கள். அதிக உற்சாகத்தில் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடியதை மட்டும் உறுதி செய்யுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அறிகுறி தெரியும்.
ஆனால் அதே நேரத்தில் செலவும் கூடும். உங்கள் கையில் பணம் வந்தவுடன் உடனே பெரிய செலவுக்கு செல்ல வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு பணத்தை கையாளும் திறனை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பகுதியை சேமியுங்கள், ஒரு பகுதியை முதலீடு செய்யுங்கள், ஒரு பகுதியை குடும்ப தேவைக்கு பயன்படுத்துங்கள். இந்த சமநிலை உங்களை நிலைத்த நிலைக்கு கொண்டு செல்லும். குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான ஆதாரமாக மாறுவீர்கள். யாராவது ஒரு பிரச்சனையில் சிக்கினால் உங்கள் கருத்தை கேட்பார்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். இந்த நிலையை சீராக கையாளுங்கள். ஒருவரை ஆதரிக்கும் போது மற்றொருவரை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் தீர்ப்பு நியாயமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற மனக்கசப்பு உருவாகலாம். உறவுகளில் ஒரு சின்ன சோதனை இருக்கலாம். உங்கள் நேர்மையான பேச்சு சிலருக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இனி நடிப்பு செய்ய மாட்டீர்கள். இது உங்கள் உண்மையான குணம். இருப்பினும் வார்த்தைகளில் மென்மை சேர்த்தால் உறவு நீடிக்கும். கடுமையாக சொன்னால் உண்மை கூட காயப்படுத்தும். அதனால் உண்மை பேசும்போது அன்பையும் சேர்க்குங்கள். இந்த காலத்தில் ஒரு பயணம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அது வேலை காரணமாக இருக்கலாம் அல்லது குடும்ப காரணமாக இருக்கலாம். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு தெளிவை தரும். சூழல் மாறும்போது உங்கள் மனமும் சுத்தமாகும். சில நேரங்களில் இடம் மாற்றம் தான் தீர்வை தரும். அந்த பயணத்தில் ஒரு புதிய யோசனை உங்கள் மனதில் பிறக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். நீங்கள் உங்களை கவனிக்க தொடங்குவீர்கள். உணவு பழக்கத்தில் மாற்றம் செய்யலாம். உடற்பயிற்சி ஆரம்பிக்கலாம். அதிக நேரம் விழித்திருக்கும் பழக்கத்தை குறைக்கலாம். உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் போது மனமும் தெளிவாகும். கோபம் குறையும். முடிவுகள் சரியாகும். இந்த மாதத்தில் ஒரு மறைமுக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஒருவர் உங்கள் பெயரை நல்ல இடத்தில் பேசுவார். நீங்கள் அறியாமல் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக உருவாகும். இது உங்கள் முன் செய்த நன்மைகளின் பலன். நீங்கள் நேர்மையாக நடந்ததற்கான பலன் இப்போது திரும்பி வரும். ஆன்மீக ரீதியாக இந்த கட்டத்தில் உங்கள் நம்பிக்கை பலப்படும். குறிப்பாக முருகன் மீது உள்ள பக்தி உங்களுக்கு மன உறுதியை தரும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க முடிந்தால் நல்லது. அல்லது குறைந்தபட்சம் ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக 5 நிமிடம் அமருங்கள். எனக்கு தெளிவு வேண்டும், சரியான முடிவு எடுக்க வலிமை வேண்டும் என்று மனதில் சொல்லுங்கள். அந்த அமைதி உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். நண்பர்கள் வட்டத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி வரும். யாரோ ஒருவர் நல்ல செய்தி பகிரலாம். அது உங்களையும் மகிழ்ச்சியாக்கும். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். நீங்கள் மட்டும் போராடவில்லை, வாழ்க்கை அனைவருக்கும் சவால்களை தருகிறது என்பதை உணர்வீர்கள். மிக முக்கியமாக இந்த கட்டத்தில் நீங்கள் உங்களை மதிக்க தொடங்குவீர்கள். நான் செய்த தவறுகள் இருந்தாலும் நான் வளர்ந்திருக்கிறேன் என்று உணர்வீர்கள். அந்த உணர்வு தான் மிகப்பெரிய மாற்றம். வெளியில் கிடைக்கும் வெற்றி ஒரு பகுதி மட்டுமே. உங்களுக்குள் வரும் நம்பிக்கைதான் உண்மையான வெற்றி. மேஷம் ராசிக்காரர்களே, மார்ச் மாதத்தின் இந்த நிலை உங்களை முழுமையாக மாற்ற தயாராக உள்ளது. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் இப்போது பெரிய பலனை தரும் முன்னிலை உருவாக்குகிறது. உங்கள் தைரியம், உங்கள் நேர்மை, உங்கள் உழைப்பு, இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு புதிய பாதையை அமைக்கிறது. அந்த பாதையில் நீங்கள் நம்பிக்கையுடன் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் நினைவில் நிற்கும் மாற்றத்தை இந்த மாதம் உருவாக்கும். உங்கள் உள்ளத்தை நம்புங்கள். உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள். மேஷம் ராசிக்காரர்களே, மார்ச் மாதத்தின் இறுதி தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான உணர்வை உருவாக்கும். இந்த மாதம் முழுவதும் நடந்த சம்பவங்களை நீங்கள் அமைதியாக நினைத்து பார்க்கும் நேரம் இது. ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது தெளிவாக தோன்றும். சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியிருப்பார்கள். சிலர் இன்னும் நெருக்கமாக வந்திருப்பார்கள். சில வாய்ப்புகள் தாமதமாக இருந்தாலும் இப்போது நகரத் தொடங்கியிருக்கும். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவில் நீங்கள் மட்டும் ஒரே மாதிரி இல்லை. நீங்கள் உள்ளிருந்து வலிமையானவராக மாறியிருக்கிறீர்கள். இந்த மாதத்தின் உண்மையான பலன் வெளிப்பெற சம்பவம் அல்ல, அது உங்களுக்குள் உருவான மன உறுதி. உங்கள் ராசியதிபதி செவ்வாய் கொடுத்த அந்த தைரியம் இப்போது நிலைத்த மனநிலையாக மாறுகிறது. முன்பு நீங்கள் கோபத்தில் உடனே பதில் சொன்ன இடத்தில் இப்போது சிந்தித்து பேசுகிறீர்கள். முன்பு பயந்து ஒதுங்கிய இடத்தில் இப்போது நேராக நின்று எதிர்கொள்கிறீர்கள். இந்த மாற்றமே மிகப்பெரிய விஷயம். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக இந்த மாதம் முடியும் போது ஒரு உறுதி உங்களுக்குள் அமையும். நான் எங்கே நிற்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு வரும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் வீணாகவில்லை என்பதற்கான சின்ன சின்ன அறிகுறிகள் கிடைக்கும். ஒருவரின் பாராட்டு, ஒரு சிறிய வருமான உயர்வு, ஒரு புதிய பொறுப்பு, இவை அனைத்தும் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பதில்கள். இன்னும் முழு பலன் வரவில்லை என்றாலும் பாதை சரியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை உருவாகும். குடும்பத்தில் நீங்கள் ஒரு தூணாக மாறியிருப்பீர்கள். உங்கள் கருத்து கேட்கப்படும். உங்கள் அமைதி மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த நிலையை நீடிக்க வேண்டுமானால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதுதான் பெரிய வெற்றி. எல்லா போராட்டத்தையும் வெளியில் நடத்த வேண்டியதில்லை. சில வெற்றிகள் உள்ளுக்குள் தான் கிடைக்கும்.
பணம் சம்பந்தமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கும். சம்பாதிப்பது மட்டும் போதாது, பாதுகாப்பது முக்கியம் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இது நீண்ட காலத்தில் உங்களுக்கு நிலைத்தன்மை தரும். உறவுகளில் ஒரு இறுதி தெளிவு கிடைக்கும். யார் உங்கள் வாழ்க்கையில் தொடர வேண்டும், யாரை விட்டுவிட வேண்டும் என்ற முடிவு மனதில் உறுதி பெறும். சில பிரிவுகள் காயப்படுத்தலாம், ஆனால் அந்த பிரிவுதான் உங்களை அமைதிக்கு கொண்டு செல்லும் என்பதை பின்னர் புரிந்து கொள்வீர்கள். உண்மையான அன்பு இருந்த இடத்தில் அது இன்னும் வலுவாகும். ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுத்த சிறிய கவனிப்புகள் பலன் தரத் தொடங்கும். உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும், மன அமைதி அதிகரிக்கும், கோபம் மெதுவாக குறையும், உங்களுக்குள் ஒரு சமநிலை உருவாகும். இந்த சமநிலையே அடுத்த காலத்திற்கு அடித்தளம். ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி இருக்கும். குறிப்பாக முருகன் மீது வைத்திருந்த நம்பிக்கை உங்களுக்கு உள்ளார்ந்த பாதுகாப்பு உணர்வை தந்திருக்கலாம். ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்த அந்த சில நிமிடங்கள் கூட உங்கள் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். பிரார்த்தனை என்பது அதிசயம் நடக்க வேண்டி கேட்பது மட்டுமல்ல, நம்முள் உள்ள குழப்பத்தை அமைதியாக்குவது என்பதையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். மிக முக்கியமாக இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் ஒரு வாக்குறுதி எடுப்பீர்கள், நான் என்னை நம்புவேன் என்று. இதுவரை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் அதிகம் கவனம் செலுத்தி இருந்தீர்கள். இப்போது உங்கள் உள்ளுணர்வு தான் முக்கியம் என்று உணர்வீர்கள். அந்த நம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி. மேஷம் ராசிக்காரர்களே, மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வெளியில் காட்டியிருக்கலாம், ஆனால் அதைவிட பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் உருவாக்கியுள்ளது. நீங்கள் இனி பழைய மேஷம் அல்ல. அனுபவம் கொண்ட, சிந்தித்து செயல்படும், தைரியமாக முடிவு எடுக்கும் புதிய மனநிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையை காக்குங்கள். அவசர முடிவுகளை தவிர்க்குங்கள். உங்கள் ஆற்றலை நல்ல திசையில் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உயர்வுகள் எல்லாம் இந்த மாதத்தில் வைத்த அடித்தளத்தின் மேல் தான் கட்டப்படும். அந்த அடித்தளம் உறுதியாக இருக்கிறது. நீங்கள் பயப்படாமல் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் உள்ளத்தில் எழுந்த அந்த தீயை அணைக்காதீர்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் ஒளி. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.